ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ போல இன்றைக்கி நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8வது நாள் நினைக்கிறேன். 8வது நாள் 7வது நாள் வரும். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ கண்டென்ட் இல்லாமல் போகுது, நம்மளும் ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் மாதிரி அதை பண்ணலான்ட்டு நம்ம கடைக்கு யூஸ் ஆகும், நம்மளுக்கும் யூஸ் ஆகும். என்ன சேலஞ்சு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் போயிட்டு நம்ம மெக்கானிக்கிட்டலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா இந்த சேலஞ்சு வந்து என்னால் மட்டும் முடிக்க முடியாது. சேல்ஸ் என்னால் பண்ணிக்கலாம், ஆனால் பார்த்தீங்கன்னா வண்டி ரெடி பண்ணி கொடுக்குறது, வண்டி எடுத்து கொடுக்குறதுலாம் வந்து அவங்க தானே. அதனால் என்னென்னு பார்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் கஷ்டமான சேலஞ்சாக வைப்பாங்க. ஏன்னா நம்ம முடிக்கிற மாதிரி சேலஞ்ச் வச்சோம்னா வச்சுக்கோங்களேன், டக்குன்னு முடிஞ்சு போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டேஸும் இழுக்கிற மாதிரி, நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. இந்த சேலஞ்சு முடிச்சோன்னா நம்ம கோப்ரோ வாங்கிடலாம். கோப்ரோ மைக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிடலாம் அந்த சேனலுக்காக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ஒரு மாதிரி இருக்கா, அதே கொஞ்சம் சரி பண்ணுறதுக்காக எக்ஸசைஸ்லாம் பண்ணி நம்ம உடம்பையும் ரெடி பண்ணிடலாங்க. பார்த்துக்கலாம், எல்லாமே நல்லதுக்கே நடக்கும். சேலஞ்ச் மாதிரி ஆரம்பிச்சிட்டோம்னா வீடியோ பற்றி கண்டுக்க மாட்டோம். வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டும் பார்த்திங்கன்னா இதில் இருக்கும், சேலஞ்சில் இருக்கும். 150 days அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன ஏதுன்ட்டு நான் பேசிவிட்டு உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த விளாக்லேயே அப்டேட் பண்ணிடுறேன். அப்படி இல்லைனா அடுத்த விளாகில் என்ன சேலஞ்சு என்ன ஏதுன்னு சொல்லி போட்டு டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிடுறேங்க. சரிங்க, என்ன ஏது கடைக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. பாய். ஹாய், 2 days அவுட்ஃபிட்டுங்க. சரி, கடைக்கு போயிட்டு கடையை திறந்துட்டு பார்க்கலாங்க. பாய். ஏன்னு சும்மா இல்லை, இந்த மாதிரி மழை வந்துட்டே இருந்ததுன்னா எப்படி கஸ்டமர் வருவாங்க, எப்படி வியாபாரம் பண்ணி என்ன தொழில் பண்ணுறது? ஏண்ணே சொல்லுண்ணே, என்ன சொல்லுனே, எப்படி வியாபாரம் பண்ணி என்ன பண்ணுறது? அந்த மழை போனால் மயில். உங்களுக்கு என்ன சம்பாரிச்சிட்டிங்க நீங்கள் பேசுகிறீங்க? நம்ம ஆரம்பி பார்த்தீங்கன்னா ஏவியேட்டர் ஒரு வண்டி வந்து டெலிவரி கொடுத்துட்டோம். அது ஏற்கனவே அட்வான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஃபோட்டோ எடுக்க வந்தோம். அந்த வண்டி சவுண்டு தான் கேட்டிருப்பீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இல்லை, ஃபுல்லாக மழை வந்துடுச்சு. அதனால் ஒன்றும் பண்ணல. பார்ப்போம், உங்களுக்கு எதாவது போச்சுன்னா அப்டேட் பண்ணுறேங்க. வண்டி எதாவது சேல் ஆச்சுன்னா அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா வண்டியெல்லாம் ஏற்றியாச்சுங்க, கடைக்கு போட்ட போகிறோம். இன்றைக்கி ஒரு வண்டியும் சேல்ஸ் இல்லைங்க. 2 வண்டி டெலிவரி கொடுத்தோம். ஏவியேட்டர் ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி ஏதோ ஒரு வண்டி இன்னொன்று கொடுத்தோம். அக்சஸ் ஒரு வண்டி டெலிவரி கொடுத்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி இன்றைக்கி சேல்ஸ்க்கு எடுத்திருக்கோம். கடையிலேருந்து ஒரு வண்டி எடுத்தோம். அக்சஸ் 125ங்க, 2014 மாடல் ஒன்று சேல்ஸ் கொண்டு வந்துச்சு. கடையிலேருந்து ஒரு வண்டி எடுத்திருக்கோம். அவ்வளோதாங்க, மற்றபடி பெருசாக ஒன்றும் இல்லை. சரி, இன்றைக்கி நாள்